வணக்கம். சேலம் நியூஸ் டைம்ஸ். சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரம் குரால்நத்தம் கிராமம் முத்துமலையில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி, ஸ்ரீ இடும்பன், ஸ்ரீ அரசமரத்து விநாயகர் பரிவார தெய்வங்கள் ஆலய புனரவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் மங்கள இசை, தேவார இன்னிசை, ஸ்ரீ விநாயகர் பூஜை, புண்ணியாகம், ரக்ஷாபந்தனம், நாடி சந்தானம், தத்துவ சம்யோஜம், 6ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம், தசதானம், தச தரிசனம், மகா தீபாராதனை ஆகிய பூஜைகள் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு விழா ஒருங்கிணைப்பாளர் கணேசன் தலைமை தாங்கி நடத்தினார். இதில் அறக்கட்டளை குழு தலைவர் பெரியசாமி, செயலாளர் சந்திரசேகர், பொருளாளர் வெங்கடாச்சலம், பஞ்சாயத்து தலைவர் பழனியம்மாள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் ராஜேந்திரன், ராஜா, ரவிச்சந்திரன், பூபதி, அருண் பிரசாத், வெங்கடேஷ், ராஜசேகர், சுரேஷ், சரவணன், சதீஷ், சுப்பிரமணி, துரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள். இங்க திருக்கோயில் 1970ஆம் ஆண்டு வாக்குல எங்களுடைய தாத்தா முத்துகாளி கவுண்டர் அவர்கள் இந்த இடத்துல பாலதண்டாயுதபாணிக்கு ஆலயத்தை ஏற்படுத்தி கும்பாபிஷேகம் நடத்தினார் 73ல. அதன் பிறகு கோவிலிலே எந்த இதுவும் நடக்காமல் நின்று விட்டது. அதன் பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோயிலை எல்லாரும் ஊரில் எல்லாம் சேர்ந்து அங்க மாவட்ட லெவலில் எல்லோரும் நிதியளித்து இந்த கோயிலை திரும்ப மராமத்து பண்ணி கல் மண்டபத்திலே இதை வேலை செய்து சபதியார் அவர்கள், அகிலன் அவர்கள் வருகை தந்து இந்த கோயிலை இப்பொழுது 2016 திரும்ப ஆரம்பிச்சு இது சிறப்பா இப்போ நடத்தி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது. திருத்தலத்திலே அனைவரும் தண்டாயுதபாணி அருளை பெற்று இறையர்களை பெற்று நலமுடன் வாழ குரால்நத்தத்தின் மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கோயிலில் தண்டாயுதபாணியினுடைய அமைப்பாகத்தான் இது உருவாக்கப்பட்டது. கீழே அடிவாரத்திலே விநாயகர் கோவிலும், நடு மலையில வழியில் இடும்பன் சன்னதியும், மேலே தண்டாயுதபாணி சமயம் உள்ளது. இது பழனி மலையில் இருப்பது போன்றே இங்கு இருக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது. இது இப்பொழுதுதான் இது டெவலப் செய்து கொண்டிருக்கிறது. பிற்பாடு இதுக்கெல்லாம் சுத்தியும் தங்கத்தேர் ஓட்டுவது, கிரிவலம் வருவது போன்ற எல்லா ஏற்பாடுகளும் செய்வதற்காக உத்தேசம் செய்திருக்கிறது. அது ஆண்டவனுடைய அருளாலும் மக்களுடைய பங்களிப்பும் இருக்கிற பொழுது இது எல்லாம் கண்டிப்பாக ஒரு காலத்திலே நடக்கும் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறோம். தண்ணீர் எல்லாம் பங்குனி உத்திரம் திருவிழா எல்லாம் இங்க சிறப்பா நடக்கும். மேலேயே இங்கு போர் போட்டு இங்கு மலை மேலேயே கீழெல்லாம் இல்லாத இடத்துல இங்க தண்ணி மேல மலையில போர் எடுத்து 600 அடியிலேயே தண்ணி சிறப்பான ஒரு இது. அனைவரும் பழனி மலை போன்ற ஒரு அதே சிறப்பு இங்கும் இருக்கும் என்பதும் அனைவரும் தரிசனம் செய்து இறையர்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். இங்க திருத்தலத்திலே தண்டாயுதபாணி சிலை இப்பொழுது புதுசாக அது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அது 4.25 அடி உயரம், பீடம் 1 அடி, மொத்த உயரம் 5.25 அடி, 1000 கிலோ எடை கொண்டது. ஒரு நாள் ஆன 1000 கிலோ எடை கொண்ட சிலை இது. அதனுடைய தோற்றத்தை நீங்கள் இப்பொழுது பார்த்தால் தெரியும். இது காஞ்சிபுரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் வாலஜாபாத் என்கிற ஊரிலே கிட்டத்தட்ட 6 மாதங்களாக இந்த சிலை செய்து ஜலவாசத்திலே 48 நாட்கள் இருந்தார். அதற்கு பிறகு தானாதிவாசம் சொர்ணவாசத்திலே 48 நாட்கள் இருந்து சைனவாசத்திலே இப்போ இருந்து இப்பொழுது கோயில் உள் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு. நான் முத்துகாளி கவுண்டர்களுடைய பேரன் குரால்நத்தம் கணேசன் மற்றும் ராஜேந்திரன், சந்திரசேகர், கிருஷ்ணமூர்த்தி, வெங்கடாஜலம், அருண், ரவிச்சந்திரன் இவர்கள் தான் சபதியார் தான் இந்த கோவிலை வடிவமைத்து உருவாக்கி எங்களிடம் இன்று ஒப்படைத்திருக்கிறார். அகிலன் சபதியார்.